ஸோ இப்போ பார்க்க போகிறது வந்துட்டு கிளைசன் ஸ்கிமிட் கண்டென்சேஷன். ஓகேவா? இதில் வந்துட்டு பென்சால்டிஹைட் வந்துட்டு ஒன்றா ஆல்டிஹைட் இல்லாட்டி கீட்டோனோட ரியாக்ட் ஆகும். ஓகேவா? இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் டைல்யூட் NaOH இது வந்துட்டு இப்படி ரியாக்ட் ஆகும்போது நம்மளுக்கு டபுள் பாண்ட் இருக்கிற ஆல்டிஹைட் இல்லாட்டி டபுள் பாண்ட் இருக்கிற கீட்டோன் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். ஓகேவா? இதுதான் மெயின். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தோன்னா நமக்கு 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு பென்சால்டிஹைட். ஓகேவா? இங்கே பென்சால்டிஹைட் ரியாக்ட்ஸ் வித் அசிட்டால்டிஹைட். இப்போ நம்மளுக்கு வாட்டர் ரிமூவ் ஆகணும். வாட்டர் ரிமூவ் ஆகுறதுக்கு CHOவில் இருக்கிற டபுள் பாண்ட் O இருக்கு இல்லைங்களா, அந்த ஆக்சிஜன் அப்புறம் இங்கே இருக்கிற ஹைட்ரஜன் ரெண்டுமே சேர்ந்து நம்மளுக்கு வாட்டரை வந்துட்டு ரிமூவ் ஆகும். ஸோ வந்துட்டு இந்த காம்பவுண்டும் இந்த அசிட்டால்டிஹைடோட இந்த CHO இந்த காம்பவுண்டு இங்கே வந்துட்டு மர்ஜ் ஆயிரும். ஓகேவா? டபுள் பாண்ட் அப்படியே ஸ்டேபிளாக தான் இருக்கும். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா C6H5 CH டபுள் பாண்ட் CHO இது இங்கே வந்து ஜாயின் ஆகும். இதோட காம்பவுண்ட் பேர் வந்துட்டு சினமால்டிஹைட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ வந்துட்டு பென்சால்டிஹைடோட ஒரு கீட்டோ குரூப் அப்படின்னு இங்கே அசிட்டோன்னு எடுத்திருக்கோம். ஓகேவா? அதே மாதிரி இங்கே வாட்டர் ரிமூவ் ஆகிட்டுருக்கு. வாட்டர் ரிமூவ் ஆகும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கிது? C6H5 CH டபுள் பாண்ட் C டபுள் பாண்டோ CH3 இது வந்துட்டு இதோட கம்பைன் ஆயிரும். ஓகேவா? இதான் கண்டென்சேஷன் ரியாக்ஷன். இதோட பேர் வந்துட்டு பென்சாடிலைன் அசிட்டோன் இல்லாட்டி பென்சாயில் அசிட்டோன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதை வந்துட்டு கிளைசன் ஸ்கிமிட் கண்டென்சேஷன். இப்போ பார்க்க போகிறது வந்துட்டு பென்சாயின் கண்டென்சேஷன். ஓகேவா? The benzoin condensation involves the treatment of an aromatic aldehyde with aqueous alcoholic cation. வந்துட்டு ஒரு அரோமேட்டிக் ஆல்டிஹைட் எடுத்திருக்கோம். அதோடு நம்ம என்ன ரியேஜென்ட் யூஸ் பண்ணுறோன்னா ஆல்கஹாலிக் அண்ட் அக்வஸ் கேசியன் ஆட் பண்ணுறோம். ஓகேவா? ப்ராடக்டில் வந்துட்டு ஆல்ஃபா ஹைட்ராக்சி கீட்டோன் நம்மளுக்கு கிடச்சிரும். ஓகேவா? ஸோ நம்ம 2 பென்சால்டிஹைட் எடுத்திருக்கோம். அதோட வந்துட்டு ஆல்கஹாலிக் அண்ட் அக்வஸ் கேசியன் போட்டு ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணும்போது இங்கே ஒரு கண்டென்சேஷன் ரியாக்ஷன் நடக்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? C6H5 CH இங்கே O இருக்கு இல்லைங்களா, O கூட ஒரு H வந்துட்டு ஆட் ஆகும். இந்த H வந்துட்டு இங்கே ஆட் ஆயிரும். ஸோ இந்த பாண்டு வந்துட்டு இந்த Cயோட ஃபார்ம் ஆகும்போது நம்மளுக்கு சிங்கிள் பாண்ட் C இதே மாதிரி டபுள் பாண்ட் O C6H5 கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த பென்சாயின் கண்டென்சேஷன் அப்படின்னா 2 பென்சால்டிஹைட் வந்துட்டு கண்டென்ஸ் ஆகி ஒரு பென்சாயின் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுது. இந்த H வந்துட்டு இங்கே வந்துட்டு அட்டாச் ஆயிரும். ரியேஜென்ட் வந்துட்டு ஆல்கஹாலிக் கேசியன். ஓகேவா? இதுதான் வந்துட்டு பென்சாயின் கண்டென்சேஷன். இப்போ பார்க்க போகிறது வந்துட்டு பெர்கின்ஸ் ரியாக்ஷன். ஓகேவா? பெர்கின்ஸ் ரியாக்ஷனில் வந்துட்டு அரோமேட்டிக் ஆல்டிஹைட் எடுத்திருக்கோம். ஓகேவா? அரோமேட்டிக் ஆல்டிஹைட் இஸ் ஹீட்டட் வித் அலிஃபேட்டிக் ஆசிட் அன்ஹைட்ரேட். அலிஃபேட்டிக் ஆசிட்னா வந்துட்டு அரோமேட்டிக் குரூப் இல்லாத ஆசிட் அன்ஹைட்ரேட்டோட ஹீட் பண்ணுறோம். இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் சோடியம் சால்ட் ஆஃப் ஆசிட் கரஸ்பாண்டிங் டு த அன்ஹைட்ரேட். நம்ம என்ன அன்ஹைட்ரேட் எடுத்துருக்கோமோ அதோட சால்ட் வந்துட்டு நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இது நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு கண்டென்சேஷன் டேக்ஸ் ப்ளேஸ். இங்கே வந்துட்டு இந்த 2 காம்பவுண்ட் கண்டென்ஸ் ஆகி நம்மளுக்கு ஒரு ஃபுல் காம்பவுண்ட் கிடைக்கும். ஓகேவா? இந்த காம்பவுண்ட் கிடைக்கிற காம்பவுண்ட் வந்துட்டு ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் ஆசிட் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? இங்கே ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் ஆசிட் கிடைக்கும் இல்லைங்களா, இதுதான் வந்துட்டு பெர்கின்ஸ் ரியாக்ஷன். இப்போ நம்ம இங்கே எடுத்துருக்கிறது வந்துட்டு பென்சால்டிஹைட் அப்படின்னா வந்துட்டு ஒரு ஆல்டிஹைடு எடுத்திருக்கோம். அதோட அசிட்டிக் அன்ஹைட்ரேட் எடுத்திருக்கோம். அசிட்டிக் அன்ஹைட்ரேட் இதோட சால்ட் தான் வந்துட்டு CH3COONA. ஓகேவா? சோடியம் அசிட்டேட் இங்கே எடுத்திருக்கோம். இங்கே இந்த ரியேஜென்ட்டோட இந்த ரியாக்ஷன் நடக்கும்போது நம்மளுக்கு ஒரு கண்டென்ஸ் ஆகி அன்சாச்சுரேட்டட்னா டபுள் பாண்ட் இருக்கிற டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு அன்சாச்சுரேட்டட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட் ஒன்று கிடைக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா CH இருக்கு இல்லைங்களா, அது அப்படியே இருந்து டபுள் பாண்ட் O வந்துட்டு இங்கே இருக்கிற H2ஓட ரியாக்ட் ஆகி வாட்டர் வந்துட்டு ரிலீஸ் ஆகும். ஸோ இந்த டபுள் பாண்ட் வந்துட்டு எதோட ஜாயின் ஆகும்னா CHஓட ஜாயின் ஆயிரும். ஓகேவா? ஸோ CHஓட ஜாயின் ஆகிட்டு நம்மளுக்கு இந்த ஒரு காம்பவுண்ட் இப்படி ஒன்று கிடைக்கும். இதுலேருந்து நம்ம வாட்டர் ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா C6H5 CH டபுள் பாண்ட் CH C டபுள் பாண்ட் O இங்கே கட் ஆயிரும். ஓகேவா? ஸோ இங்கே கட் ஆகி நம்மளுக்கு வந்துட்டு CH3COOH வந்துட்டு நம்மளுக்கு அசிட்டிக் ஆசிட் கிடைக்கும். இங்கே வந்துட்டு H ஆட் ஆயிரும். இங்கே H ஆட் ஆகும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கிது? C6H5 CH டபுள் பாண்ட் CH C டபுள் பாண்ட் O COOH. ஓகேவா? சின்னமிக் ஆசிட் கிடைக்குது. ஸோ இதுதான் வந்துட்டு பெர்கின்ஸ் ரியாக்ஷன். இப்போ பார்க்க போகிறது வந்துட்டு நொவேனிகல் ரியாக்ஷன். ஓகேவா?
இதில் பென்சால்டிஹைட் கண்டென்சஸ் வித் மெலோனிக் ஆசிட். பென்சால்டிஹைட் வந்து மெலோனிக் ஆசிடோட கண்டென்ஸ் ஆகிட்டுருக்கு. இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் பிரிடின் ஃபார்மிங் சினமிக் ஆசிட். இந்த ரியாக்ஷன் வந்துட்டு எதோட ரியேஜெண்ட்டாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பிரிடின் தான் வந்துட்டு ரியேஜெண்ட்டாக யூஸ் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனல் ப்ராடக்ட் என்ன கிடைக்குது? சினமிக் ஆசிட் கிடைக்குது. ஓகேவா? ஸோ வந்துட்டு பென்சால்டிஹைட் எடுத்திருக்கோம், மெலோனிக் ஆசிட் எடுத்திருக்கோம், இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் பிரிடின் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆகி அதை நம்ம ஹீட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்துட்டு சினமிக் ஆசிட் கிடைக்கும் ஃபைனல் ப்ராடக்ட். இதுதான் வந்துட்டு நாமினேகல் ரியாக்ஷன். ஸோ இங்கே பென்சால்டிஹைட் எடுத்திருக்கோம். இதோட இருக்கு இல்லைங்களா, எப்பயுமே வாட்டர் வந்துட்டு ரிலீஸ் ஆகிட்ருக்கும். கண்டென்சேஷன்னாலே 2 ப்ராடக்ட் வந்துட்டு கண்டென்ஸ் ஆகும். இந்த எலிமினேட் ஆகுறது வந்துட்டு வாட்டர் வந்துட்டு எலிமினேட் ஆகும். ஓகேவா? இதுதான் கண்டென்சேஷன் எப்பயுமே நடக்கிற ப்ராசஸ். ஸோ இங்கே C6H5CH டபுள் பாண்ட் C COOH இந்த ஒரு காம்பவுண்ட் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதை நம்ம ஹீட் பண்ணும்போது நம்மளுக்கு கார்பன் டை ஆக்சைடு வந்துட்டு ரிலீஸ் ஆகும். ஸோ இந்த CO இங்கே மார்க் பண்ணி வச்சுருக்காங்க இல்லைங்களா, அது வந்துட்டு ரிலீஸ் ஆகும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? C6H5CH டபுள் பாண்ட் C, இந்த H இதோட ஜாயின் ஆகும் CH இதுதான் வந்துட்டு சின்னமிக் ஆசிட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதுதான் வந்துட்டு நாமினேகல் ரியாக்ஷன். இப்போ பார்க்க போகிறது வந்துட்டு கோப்ஸ் எலக்ட்ரோலிட்டிக் டீகார்பாக்சிலேஷன். ஓகேவா? ஸோ இங்கே வந்துட்டு எலக்ட்ரோலைசிஸ் ப்ராசஸ் வந்துட்டு நடக்கும். இப்போ நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா கார்பாக்சிலிக் ஆசிட் எடுத்திருக்கோம், அதோட பொட்டாசியம் இல்லாட்டி சோடியம் சால்ட் அதை எடுத்துட்டு நம்ம எலக்ட்ரோலைசிஸ் பண்ணுறோம். இந்த எலக்ட்ரோலைசிஸ் ப்ராசஸ் நடக்க என்ன ஆகும்னா நம்மளோட ஆல்கீன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது வந்துட்டு ஆனோடில் டெபாசிட் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இதுதான் வந்துட்டு கோப்ஸ் எலக்ட்ரோலைசிஸ் ப்ராசஸ். ஸோ நம்ம சோடியம் சால்ட் எடுத்துருக்கோம் இந்த ஆசிடோட. இங்கே வந்துட்டு அசிட்டிக் ஆசிடோட சோடியம் சால்ட் அப்படின்னா சோடியம் அசிட்டேட் அது 2 எடுத்திருக்கோம். எலக்ட்ரோலிசிஸ் நடக்க நம்மளுக்கு என்ன ஆகும்? இதில் CH3 வந்து ஆனோடில் டெபாசிட் ஆயிரும், கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகும். ஓகேவா? கேத்தோடில் பார்த்திங்கன்னா 2 சோடியம் வந்துட்டு நம்மளுக்கு டெபாசிட் ஆகும். ஸோ இந்த ரியாக்ஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா CH3 இங்கே CH3யோடு இந்த CH3 வந்துட்டு பாண்ட் ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? இந்த 2 கார்பன் டை ஆக்சைடு வந்துட்டு ரிலீஸ் ஆகும், சோடியம் வந்துட்டு நம்மளுக்கு கேத்தோடில் டெபாசிட் ஆகும். ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே ஆனோடில், இது சோடியம் வந்துட்டு கேத்தோடில். இதுதான் வந்துட்டு கோப்ஸ் எலக்ட்ரோலிட்டிக் டீகார்பாக்சிலேஷன். இப்போ பார்க்க போகிறது வந்துட்டு ஆல்ஃபா ஹாலோஜினேஷன். இதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா ஹெல்-போல்ஹார்ட்-ஜெலன்ஸ்கி ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா HVZ ரியாக்ஷன். இதில் வந்துட்டு அசிட்டிக் ஆசிட் எடுத்திருக்கோம். ஓகேவா? ஏதோ ஒரு ஆசிடோட நம்ம வந்துட்டு ஒரு குளோரின் வந்துட்டு சப்ஸ்டியூட் ஆகிற மாதிரி. அது எந்த பொசிஷன்லாம்? ஆல்ஃபா பொசிஷனில். அப்படின்னா நம்ம ஃபங்க்ஷனல் குரூப் பக்கத்தில் இருக்கிற கார்பன் இருக்கு இல்லைங்களா, ஆல்ஃபா கார்பனுக்கு வந்துட்டு நம்ம சப்ஸ்டியூட் ஆகிற மாதிரி பார்க்கணும். ஓகேவா? ஸோ எப்பயுமே நம்ம குளோரின் ஆட் பண்ணும்போது அது வந்துட்டு இந்த ஹைட்ரஜனை வந்துட்டு ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணிடும். ஓகேவா? COOH. ஆனால் நம்ம வந்துட்டு இந்த ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கிற வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த HVZ ரியாக்ஷனை யூஸ் பண்ணுறோம். அப்படின்னா குளோரின் அப்புறம் ரெட் ஃபாஸ்பரஸ் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு வாட்டர் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா இந்த ஆல்ஃபா இருக்கு இல்லைங்களா, இங்கே வந்துட்டு குளோரினேஷன் நடக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு HVZ ரியாக்ஷன். ஓகேவா? ஸோ வந்துட்டு நம்ம வந்துட்டு இங்கே என்ன எடுத்திருக்கோம்? அசிட்டிக் ஆசிட் எடுத்திருக்கோம். அசிட்டிக் ஆசிட் எடுத்துகிட்டு குளோரின் அண்ட் ரெட் ஃபாஸ்பரஸோடு நம்ம ட்ரீட் பண்ணுறோம் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் வாட்டர். ஸோ இந்த குளோரின் வந்துட்டு டைரக்ட் சப்ஸ்டியூஷன் எங்கே நடக்குதுன்னா நம்மளுக்கு இந்த கார்பனோட நடக்குது. ஸோ நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா CH2Cl COOH இந்த காம்பவுண்ட் கிடைக்குது. அப்படின்னா மோனோக்ளோரோ அசிட்டிக் ஆசிட் கிடைக்குது. ஸோ எப்பயுமே சப்ஸ்டியூஷன் வந்துட்டு இந்த இந்த ஹெச்சை ரீப்ளேஸ் பண்ணும். ஸோ நம்ம HVZ ரியாக்ஷனில் வந்துட்டு ஆல்ஃபா கார்பனோட ரியாக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு சப்ஸ்டியூஷன் நடக்கும். ஓகேவா? இப்போ பார்க்க போகிறது வந்துட்டு லாஸ்ட்டு ஹாஃப்மேன் டீக்ரேடேஷன். ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு அசிட்டமைடு வந்துட்டு மித்தைல் அமைடாக நம்ம ரெடியூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? டீக்ரேட் பண்ண போகிறோம் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் புரோமியம் அண்ட் KOH. ஓகேவா? இது ரெண்டுமே போட்டு நம்ம ஹீட் பண்ணும்போது நம்மளுக்கு மித்தைல் அமைடு கிடைக்கும். Amides react with bromine in the presence of caustic alkali to form primary amine carrying 1 carbon less than the parent amide. இப்போ வந்துட்டு நம்ம ஒரு அமைடு எடுத்துருக்கோம். ஓகேவா? அமைடு எடுத்து நம்ம புரோமின் அப்புறம் KOHோட ட்ரீட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா ப்ரைமரி அமீன் கிடைக்கும், NH2 கிடைக்கும் வித் அ கார்பன் லெஸ் தென் த பேரண்ட் கார்பன் ஆட்டம். இப்போ பேரண்ட் கார்பன் ஆட்டம் கிட்ட எவ்வளோ கார்பன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இருக்குது இல்லைங்களா. ஸோ நம்மளுக்கு கிடைக்கிற ப்ராடக்டில் வந்துட்டு ஒரே ஒரு கார்பன் தான் இருக்கும்.
ஸோ இந்த ப்ராசஸ் பேர் தான் ஹாஃப்மேன் டீக்ரேடேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு பை ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா பொட்டாசியம் கார்பனேட், அப்புறம் பொட்டாசியம் புரோமைட் அண்ட் வாட்டர், இது மூணுமே வந்துட்டு பை ப்ராடக்டாக நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ வந்துட்டு மெயின் ப்ராடக்ட் வந்துட்டு ப்ரைமரி அமீன், இங்கே வந்துட்டு மிட்டைல் அமைடு வந்துட்டு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு ஹாஃப்மேன் டீக்ரேடேஷன் ப்ராசஸ்.